அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு முன்னிற்கும் சோதனைகள் மலை போல் தோன்றலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் மனம் சோர்ந்து போகலாம். அந்த நேரங்களில் நாம் யாரிடம் முறையிட வேண்டும், யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? நிச்சயமாக நம்மை படைத்த அல்லாஹ்விடம் மட்டுமே. இன்று நாம் பார்க்க போகும் இந்த அழகிய துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிக ஆழமான அர்த்தமுள்ள துஆக்களில் ஒன்று. இந்த துஆவில், யா அல்லாஹ், உன்னுடைய அருளைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டு விடாதே. எனது அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி அருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் பணிவுடன் கேட்கப் போகின்றோம். நம்முடைய பலவீனத்தையும் அல்லாஹ்வின் அருளின் மீதான முழுமையான நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த துஆ. சிரமங்கள், கவலைகள் மற்றும் வாழ்க்கை தடைகள் மத்தியில் ஒரு முஃமினின் இதயத்துக்கு நம்பிக்கையையும் அமைதியையும் வழங்கும். அப்படியானால் இந்த அருமையான துஆ எவ்வளவு சிறப்பானது என்பதை முழுமையாக பார்ப்போம். இந்த துஆவின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மனிதன் தனது பலவீனத்தை உணர்ந்து, யா அல்லாஹ், ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை என் பொறுப்பில் விட்டு விடாதே என்று அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைக்கின்றோம். உதாரணமாக, குடும்பத்தில் தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏற்படலாம், வேலைகள் கிடைக்காமல் கவலைப்படலாம், படிப்பில் தடைகள் வரலாம், கடன் சுமையால் மனம் நெருக்கடிக்கு ஆளாகலாம், சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனம் அமைதி இழக்கப்படலாம். இவ்வாறான சூழ்நிலைகளில் இந்த துஆவை மனமுருகி ஓதும் போது அல்லாஹ் நமது காரியங்களை சீர்படுத்தி நாம் எதிர்பாராத வழிகளில் உதவிகளை வழங்குவான். இந்த துஆ நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகின்றது. அதாவது, நமது அறிவையும் சக்தியையும் மட்டும் நம்பாமல் அல்லாஹ்வின் அருளை நம்பி வாழ வேண்டும் என்பதையே இந்த துஆ கற்றுத்தருகின்றது. ஏனெனில் மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த காரியமும் முழுமையடையாது. எனவே வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் மனம் தளராமல் இந்த அழகிய துஆவை அடிக்கடி ஓதி அல்லாஹ்வின் அருளையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி தருவானாக. ஆமீன். இப்போது அந்த அழகிய துஆவை பார்க்கலாம். اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عيني وأصلح لي شأني كله لا إله إلا أنت. யா அல்லாஹ், உன்னுடைய அருளைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை என் சொந்த பொறுப்பில் விட்டுவிடாதே. எனது அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி அருள்வாயாக. உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. இந்த துஆ ஒரு முஃமினின் முழுமையான பணிவையும் அல்லாஹ்வின் மீதான சார்பையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை என்னுடைய பொறுப்பில் விட்டு விடாதே என்ற வார்த்தைகள் மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை நினைவூட்டுகின்றது.
அறிவு, செல்வம், பதவி அல்லது திறமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியின்றி மனிதனால் எதையும் முழுமையாக செய்ய முடியாது. எனது அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி அருள்வாயாக என்று கேட்பதன் மூலம் உலக வாழ்க்கை, மார்க்க வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ்வின் அருளையும் வழிகாட்டுதலையும் நாடுகின்றோம். இந்த துஆ நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகின்றது. சிரமங்கள் வந்தாலும் நமது திறமைகளை மட்டும் நம்பாமல் அல்லாஹ்விடம் அருளை நம்பி அவனிடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்பதாகும். இவ்வாறாக இன்ஷா அல்லாஹ் இன்று அறிந்து கொண்ட இந்த அழகிய துஆ ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வின் அருளும் உதவியும் எவ்வளவு அவசியம் என்பதை நினைவூட்டுகின்றது. நாம் பலமாக இருப்பதாக நினைத்தாலும் உண்மையில் அல்லாஹ்வின் உதவியின்றி ஒரு கணம் கூட நம்மால் முன்னேற முடியாது. எனவே மனக்கவலைகள் அதிகரிக்கும் நேரங்களிலும் சோதனைகள் சூழும் தருணங்களிலும் எதிர்காலம் பற்றிய பயம் ஏற்படும் வேளைகளிலும் இந்த துஆவை மனமுருகி ஓதுங்கள். நம்முடைய காரியங்களை நம்மை விடவும் நன்றாக அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. அவன் நாடினால் சிரமங்களை இலகுவாக்குவான், கவலைகளை நிம்மதியாக மாற்றுவான், மூடியிருக்கும் கதவுகளுக்கு புதிய வழிகளை திறந்து வைப்பான். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அருளை நாடி வாழும் இதயங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் நம் அனைவரின் காரியங்களையும் சீர்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.